Hello students, இப்போ நம்ம sketch the graph of f, then identify the values of x0 for which limit extends to x0 f of x exists அப்படின்ற ஹெட்டிங்கில் நமக்கு எத்தனை சம் இருக்குது அப்படின்னு கேட்டால் 16, 17 அப்படின்னு 2 சம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் 16 பண்ண போகிறோம். முதல்ல இந்த கிராஃப் வந்து வரையணும். வரைஞ்சிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? ஸோ முதல்ல நம்ம கொஞ்சம் சம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கவனிங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வென் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால், இது வந்து -∞, 2 அப்படிங்கிற இந்த இன்டர்வல், இதில் 2 இன்க்ளூடட். அப்போது -∞லேருந்து 2 வரைக்கும் இருக்கிற இந்த இன்டர்வலில் உனக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு பாலினாமியல். அப்போ நிச்சயமாக அது ஒரு பேரபோலா. y is equal to x square அப்படின்னா அது ஒரு பேரபோலா ஓப்பன் அப்வர்ட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா 8 - 2x, இங்கே 2 சேர்ந்துருக்கா, இங்கே 2 சேரலை. அதாவது 2க்கு பின்னாடி 2லேருந்து 4 வரையும், அதாவது 2வும் நாட் இன்க்ளூடட், 4ம் நாட் இன்க்ளூடட். ஆனால் 2க்கும் 4க்கும் நடுவில் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஓப்பன் இன்டர்வலில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 8 - 2x. 8 - 2xனா என்ன? ஸோ இது ஒரு நிச்சயமாக இது ஒரு லைனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேயா? இது ஒரு லைன். ஸோ அது வந்து கட்டாயமாக கண்டினியூஸாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பேரபோலாவும் கட்டாயமாக கண்டினியூஸ், அதே மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும். அந்தந்த இடைவெளிகளில் கண்டினியூஸாக இருக்கும். இப்போ இங்கே என்ன போட்டிருக்கு? 4 when x is greater than or equal to 4 அப்படின்னா, ஸோ 4 வந்து இன்க்ளூடட். கரெக்டாக? அப்புறம் 4 to infinity, இதுதான் வந்து இந்த இன்டர்வல். ஓகேயா? ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா -∞லேருந்து 2 இன்க்ளூடட். அடுத்து 2லேருந்து 4 வரைக்கும் 4 இங்கே சேரல, இங்கே 4லேருந்து இன்ஃபினிட்டி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? டயக்ராமை வரைஞ்ச பிறகு நம்ம வந்து எந்த இடத்துல லிமிட்டை வந்து செக் பண்ணால் போதும் அப்படின்னு கேட்டால், இந்த 2லையும் இந்த 4லையும் மட்டும் செக் பண்ணால் போதும். அப்போ மற்ற இடம் எல்லாமே உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் கட்டாயமாக லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னு கேட்டால் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், தொடர்ச்சியாக இருக்கும், ஒரு பேரபோலா வரும். அதே மாதிரி இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதுவும் கண்டினியூவஸ். 4 அப்படிங்கிறது, அதாவது y = 4ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அது ஒரு லைன். y = 4 அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக நம்ம வரைகிற ஒரு லைன். இப்போ நிச்சயமாக அந்த இதில் அது எப்படி இருக்கும்? நிச்சயமாக அது கண்டினியூவஸாக இருக்கும். நமக்கு தேவையானது எதுன்னு கேட்டால் இந்த 2, இந்த 4, இந்த 2 இடத்துல தான் மெயினாக நம்ம செக் பண்ணணும். அதை தவிர மீதி எல்லா வேல்யூஸ்லேயும், எல்லா ரியல் நம்பர்ஸ்லேயும் கட்டாயமாக நம்மளுடைய இந்த கர்வ் வந்து எப்படி இருக்கும்? அதாவது இந்த கர்வ் வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும். அந்த 2 இடங்களை மட்டும் செக் பண்ணி லிமிட் அங்கே இருக்கான்னு பார்த்தா போதும். அதாவது இந்த 2 இடங்களை தவிர மீதி எல்லா இடங்களையும் டெஃபினட்டாக லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், எல்லா பாயிண்ட்ஸ்லேயும். எந்த இடம்? 2, 4 அப்படிங்கிற இந்த 2 இடத்த தவிர மீதி எல்லா வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்லேயும் கட்டாயமாக உங்களுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த 2ங்கிற நம்பர்லையும் 4ங்கிற நம்பர்லையும் மட்டும்தான். அதாவது x = 2லையும் x = 4ல் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? செக் பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம பேரபோலாவை வரையலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா x வந்து less than or equal to 2 அப்படின்னு சொன்னால் நம்ம 2 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? நம்மளாக ஒரு 5 வேல்யூஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் பேரபோலா வரைய போகிறேன். ஸோ என்ன வரும்? இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் தானே, 0 0. ஸோ 1 நான் 1, ஒரு 5 வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ மார்க் பண்ணலாம். ஸோ 1க்கு +1, -1க்கு +1, அது மாதிரி 2க்கு +4. ஓகே, இங்கே 2 வந்து இன்க்ளூடட். அப்போ இந்த 4 வந்து கட்டாயம் இன்க்ளூடட், இந்த பாயிண்ட் இருக்கும் கட்டாயமாக. அதே மாதிரி -2க்கும் 4. ஸோ நான் என்ன பண்ணிடலாம்? இப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இது வந்து அப் டு இன்ஃபினிட்டி. ஓகே, அப்போது இதுக்கு மேலேயும் கர்வ் போகும்.
ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த முதலாவது எக்ஸ் ஸ்கொயர் when x வந்து less than or equal to 2. ஸோ பேராபோலா நமக்கு கிடச்சிருச்சு. இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ இங்கே வந்து இதோட ஸ்டாப் ஆகிடுது. ரைட். அடுத்தது இப்போ என்ன பேசணும் அப்படின்னு கேட்டால் 8 minus 2x. அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் நமக்கு தெரியும். அது வந்து 2 to 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானாக இடையில ஒரு 3 வேல்யூஸ் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இதை 2.5 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 8 minus 2 into 2.5னா 5. அப்போ இங்கே 3 வரும். 3 போட்டிங்கன்னா 2 3s are 6. 8 minus 6னா எவ்வளோ வரும்? 2 வரும். இப்போ இல்லை 3.5 போட்டிங்கன்னா 7. 8 minus 7 எவ்வளோனா 1. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை மார்க் பண்ணி அந்த லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ரைட்டா? இதில் முக்கியமான விஷயம், இங்கே எக்ஸோட டேர்ம் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், எக்ஸு வந்து 2லேருந்து 4க்கு போக போக எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு கேட்டால் 2 less than x less than 4 இருக்குது. உண்மையிலே எஃப் ஆஃப் 4 வந்து லெஸ் தேன் எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் லெஸ் தேன் எஃப் ஆஃப் 2ஆக இருக்கும். ஆக்சுவலாக இதில் 2வும் சேராது 4ம் சேராது. ஆனால் 2க்கும் 4க்கும் இடையில இருக்கிற வேல்யூஸோட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் வந்து இதில் 2 போட்டால் என்ன வருமோ அதுக்கு அது வந்து இந்த இடத்துல நான் 4 போடலாம். இல்லை நான் 4 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு இங்கே 0 வரும். அதாவது இந்த இடைவெளியில் இருக்கிற எல்லா எக்ஸுக்கும் அதனுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்னா உனக்கு 0க்கும் 4க்கும் இடையில தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த லைனை நம்ம வந்து வரைய போகிறோம். ஸோ இப்போது 2.5லேருந்து 3, ரைட்? 2.5க்கு 3 அப்படின்னா ஸோ இட் வில் பி ஹியர் 2.5க்கு 3. ஓகே. ஸோ அடுத்தது 3க்கு 2. ஸோ 3க்கு 2. அடுத்தது 3.5க்கு 1. 3.5க்கு 1. ஸோ இவ்வளோ தான் அந்த லைன். ஸோ இதில் என்ன முக்கியமான மேட்ரு அப்படின்னு கேட்டால், இதில் இந்த 2 வந்து சேரலை. இதில் 2 சேராதனால இந்த 4 அப்படிங்கிறது, அதாவது 2,4ங்கிறது இந்த லைனில் வந்து இருக்காது. நான் இங்கே வந்து ஈக்குவல் சைன் போடவே இல்லை. விளங்குது அப்படிலாம்? அதாவது எக்ஸ் 4ஆக இருக்கும்போது உனக்கு வந்து ஒய் வேல்யூ வந்து 0. ஸோ அது வந்து இங்கே வந்து இன்க்ளூட் ஆகாது. அதே மாதிரி இதுவும் இன்க்ளூட் ஆகாது. அதனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட்டு காமிக்கணும். அதனால நான் டாட்டர் லைன்ஸாக போட்டு காமிக்கணும். ஸோ எனக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. கரெக்டாக? ஸோ எது வரைக்கும் நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அப் டு 4 நமக்கு வேணும். ஸோ அப் டு 4 தானே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 4 அப்படின்னு சொன்னால் இட் வில் கம் அப் டு இப்போ 3.9 போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டால், இல்லை 3.9 போட்டு பாருங்கள் என்ன வரும்? இது வந்து 8 மைனஸ் இது வந்து 7.8. ஸோ அந்த வேல்யூ வந்து 0.2 அப்படின்னு இருக்கும். இப்போ நிச்சயமாக இந்த இடத்துல வந்து 0.2 4ங்கிற வேல்யூவை எக்ஸ் வந்து எடுக்கலை. ஆனால் நிச்சயமாக 4ங்கிற வேல்யூவில் ஆக்சுவலாக அந்த 4 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 0 வர மாதிரி இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இங்கே ஒரு சர்க்கிள் போடணும். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரைட் லைன். விளங்குதா? அதாவது இந்த பாயிண்ட் வந்து அந்த ஸ்ட்ரைட் லைனில் இல்லை, ஒரு கேப். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா புரியலையா? சரி. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் வந்து கிரேட்டர் than or equal to 4 அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ் வந்து கிரேட்டர் than or equal to 4ல் உங்களுடைய அந்த எக்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 4னா இங்கே. அப்போ இங்கே வந்து 4 வந்து இன்க்ளூடட். அப்போ 4க்குரிய அந்த இமேஜ் 4க்குரிய எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டால் உனக்கு 4 தான். கேட்டால் 4க்குரியது இங்கே இருக்குது. அப்போது 4லேருந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா நம்பர்ஸும் உங்களுக்கு அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ இருக்குன்னா அது 4 தான். ஸோ நம்ம இது ஒரு ஸ்ட்ரைட் லைனால் நம்ம அதை ஆரோ போட்டு விட்டுறோம். ஏன்னா இது வந்து அப் டு இன்ஃபினிட்டி போகுது. இதை பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு கர்வ் எப்படி இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த கர்வ் வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து இந்த முதலாவது பார்ட்டில் இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து இந்த ஃபஸ்ட் இதில் சேர்ந்துருக்கும். ஆனால் இந்த லைன் வந்து என்ன செய்யும், இந்த லைனை கன்சிடர் பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த புள்ளி வந்து அந்த லைனில் இருக்காது. அதே மாதிரி இந்த லைன் என்ன செய்யும்னா எக்ஸ் வந்து 4ங்கிற வேல்யூ எடுக்கவே எடுக்காது. ஆக்சுவலாக 4 கூட அவங்களுக்கு 0 வரும். அது அப்போ 4ஓட இமேஜ் 0 அது எடுக்காது. ஸோ நம்ம என்ன செய்யணும், ஒரு பிரேக் மாதிரி நம்ம போட்டு விட்டுறணும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால்,
எக்ஸ் வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படி இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு அந்த டயக்ராம் எப்படி இருக்கும்னா 4ம் 4க்கு பின்னாடி இருக்கிற எல்லா எக்ஸுக்கும் உங்களுடைய எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதுதான் அவங்களோட டயக்ராம். பார்த்தாலே புரியுதா? அப்போ நிச்சயமாக இப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம செக் பண்ணால் நல்லது. ஸோ இந்த கர்வ் ஃபுல்லாக பாருங்களேன், இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது அதாவது இந்த லிமிட் 2 அந்த எண்டு இருக்குல்ல, இந்த எண்டு 2 இந்த அதாவது இந்த அப்பர் எண்டு 2 அது மாதிரி இந்த இடத்துல ஒரு அப்பர் எண்டு வந்து 4. ஸோ இந்த 2 இடத்துல மட்டும் நீ செக் பண்ணிவிட்டு நீங்கள் கணக்கை முடித்தா போதும். ஆக்சுவலாக அந்த 2,4 தவிர வேறு எல்லா இடங்களையும் நிச்சயமாக அது எப்படி தான் இருக்கும், 2, 4ங்கிற 2 இடத்த தவிர கட்டாயமாக லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா அந்த இடங்களில் உங்களுக்கு ஒரு டிஸ்கன்டினியூட்டி இருக்க மாதிரி இருக்குது. சரியா? ஓகே, நம்ம என்ன செய்யணும், இனிமேல் ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்ஸ் வந்து இப்போ நம்ம எழுதணும். ஸோ கவனிங்க, f(x) is equal to x square is a polynomial. இது ஒரு polynomial function. Therefore it is continuous. என்ன நான் எதை சேர்க்கக்கூடாது, 2 சேர்க்கக்கூடாது. இது வந்து கண்டினியூவஸ் த்ரூ அவுட். எது வரைக்கும் சொல்லலாம், -∞லேருந்து 2 வரைக்கும் நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா 2க்கு பின்னாடி நம்ம 2ஆம் நம்பருக்கு நம்ம இனிமேல் தான் செக் பண்ணணும். அதனால் நான் 2 சேர்க்கலை. அப்போ நிச்சயமாக லிமிட் ஆஃப் f(x) exists. Limit of f(x) exists. Limit extends to x0 f(x) exists for all x0 belong to -∞, 2. ஓகே, ஸோ இதில் ஒரு இது சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம இதை சொல்லணும். இப்போ இது வந்து நம்பர் 1 அப்படி வச்சுக்கலாம், இது வந்து நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்பர் 1 ஓவர். இப்போ நான் நம்பர் 2 சொல்ல போகிறேன். ஸோ இப்போ f(x) is equal to 8 - 2x when 2 is less than x less than 4. இதுவும் கட்டாயமாக ஒரு பாலினாமியல். It is also a polynomial. அதாவது ஒரு லைன் ப்ராக்கெட்டில் நீங்கள் லைன் கொடுக்கலாம். இங்கே வந்து ஆக்சுவலாக அது என்னென்னு கேட்டால் இது ஒரு பேரபோலா, ரைட்டா? இது ஒரு பேரபோலா பாலினாமியல். And so it is continuous and also continuous. Therefore limit x tends to x0 f(x) exists for all x0 belong to இந்த 2 to 4 அப்படின்னு சொல்லிடலாமா? இங்கே 2 to 4 அப்படின்னு சொல்லும்போது 4க்கு பக்கத்தில் நம்ம சொல்ல முடியாது. அதனால் நான் ஓப்பன் இன்டர்வலாக நான் நிப்பாட்டிட்டேன். ஃபார் ஆல் x0 belong to 2 to 4. ஸோ now you come to the third one. என்ன அப்படின்னு கேட்டால் f(x) is equal to 4 when x வந்து greater than or equal to 4. ஓகேயா? ஸோ ஆக்சுவலாக இதோட அந்த லிமிட் என்னன்னு கேட்டால் 4 to infinity. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ கண்டினியூஸ். இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ கண்டினியூஸ். Therefore limit x tends to x0 f(x) exists for all x0 belong to 4, infinity. இப்போ எனக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டால் அந்த 4ல் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 4லையும் பார்க்கணும், அதே மாதிரி 2லையும் பார்க்கணும். சரி, இப்போ நம்ம 2ல் செக் பண்ணலாம். Now limit x tends to 2 minus f(x). limit x tends to 2 minus f(x). அப்படின்னு அர்த்தம் என்ன? 2ஐ விட கம்மியாக x இருக்கும்போது f(x), 2ஐ விட கம்மியாக x இருக்கும்போது இதுதான் ஃபங்க்ஷன். அப்போ நம்ம இதை என்ன செய்யலாம், டைரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ லிமிட் x tends to 2 மைனஸ் இது வந்து x². இதில் நீங்கள் 2ஐ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2² that is equal to 4. அதே மாதிரி லிமிட் x tends to 2 plus f(x).
2 ப்ளஸ்னால் 2க்கு அதிகமாக, அப்போ அப்படின்னா இந்த இன்டர்வல் வந்துடும். புரியுதா? 2 ப்ளஸ்னால் இதை எடுத்துக்கணும், அப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் x டென்ஸ் டு 2 ப்ளஸ் 8 மைனஸ் 2x. இதில் நீங்கள் 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இப்போ என்ன வரும்? 8 மைனஸ் 2 இன்ட்டு 2 எவ்வளோனா 8 மைனஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு 4னு வருது. ஸோ ரெண்டுமே உனக்கு ஈக்குவல். therefore L of f of 2 equal to right of f of 2. அப்படின்னா கட்டாயமாக லிமிட் x tends to 2 f of x வந்து உனக்கு எக்ஸிஸ்டாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ 2லையும் இப்போ கட்டாயமாக உனக்கு லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 4 பார்த்தாலே தெரியுது 4ல் வந்து கட்டாயமாக எக்ஸிஸ்ட் ஆகலை. இப்போ நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போது லிமிட் x tends to 4 minus f of x. அதாவது லிமிட் x tends to 4 minus அப்படின்னா இந்த இன்டர்வல். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும். 8 minus 2x இதில் நீங்கள் எக்ஸுக்கு 4 போடணும். போட்டிங்கன்னா என்ன வரும்? x minus 2 4s are 8 0ன்னு வருது. அதே மாதிரி லிமிட் x tends to 4 plus f of x அப்படின்னா 4 ப்ளஸ்னால் நம்ம இந்த இன்டர்வலுக்கு வந்துடும். அப்போ அதனுடைய f of x வந்து 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4. பார்த்தாலே தெரியுது இது லெஃப்ட் லிமிட் வந்து 0, ஆனால் ரைட் லிமிட் வந்து 4. தட் இஸ் L of f of 4 is not equal to R of f of 4. அப்போ நிச்சயமாக லிமிட் வந்து does not exist at x is equal to 4. So the limit வந்து does not exist. So limit x tends to 4 f of x வந்து does not exist. அப்போ ஜென்ரலாக எப்படி சொல்கிறது? ஸோ ஃபார் ஆல் அதாவது லிமிட் ஏன்னா நம்ம எக்ஸப்ட் 4னு சொல்லி முடிச்சிடலாம். 4ஐ தவிர வேறு எல்லா இடத்துலையுமே அது லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸப்ட் at x is equal to 4, அதாவது except at x not equal to 4 limit x tends to x naught f of x exists. புரியுதா? ஓகே, பை.